அண்ணே, முன்னாடி நீங்கள் ஒன்று சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா அண்ணே? கோவாலு, நீ பேசுகிற முறையே சரியில்லை. நாம் 1000 பேசியிருக்கோம். என்ன, கோவாலுவின் தனித்துவ உரையாடலில் 204 பேசியிருக்கோம். நான் எதை பேசினேன்னு நீ ஸ்பெசிஃபிக்காக சொல்லாமல் அன்றைக்கி ஒன்று சொன்னீங்களேன்னா என்ன கணக்கு? எனக்கு புரியலை, உன் பேச்சு உனக்கு புரியல. அது இல்லைண்ணே, நம்ம இப்போ எதை பற்றி நான் பேசிகிட்ருக்கோம்? இந்த +2 பசங்க பாஸ் பண்ணதை பற்றி உன்ட்ட சொன்னேன். அப்போ அதுக்கு அதோட தொடர்ச்சி தானே பேசுவாங்க. ஆனால் ஒருத்தர் கம்பராமாயணம் பேசுகிறாரு இன்றைக்கின்னா, நாளைக்கு தொடரானா திரும்ப கம்பராமாயணம் தான் தொடருவார், வேறு மகாபாரதமாக பேசுவார். அது நீங்கள் புரிஞ்சுக்கணுண்ணே. கோவால், இந்த தேவையில்லாத பேச்சு வேணாம். இப்போ என்ன மேட்ரு சொல்லு. ஒன்றும் இல்லைண்ணே, நீங்கள் ஒன்று சொன்னீங்கண்ணே, உங்கள்கிட்ட ஒரு 10ஆம் கிளாஸ் பையன் படித்தான், ஹிந்தி படித்தான்னு சொன்னீங்க. ஆமாம், அவன் கூட ஒரு 3-4 மாதம் முன்னாடி நின்றுட்டான்னு சொன்னீங்க, ஞாபகம் இருக்காண்ணே? ஆமாம்பா, நின்றுட்டான். அவங்க வீட்டிலேருந்து ரிசல்ட்டு வந்த உடனே ஸ்வீட் பாக்ஸ்லாம் வாங்கி வந்து உங்கள்கிட்ட கொடுத்து ஹிந்தியில் பையன் நல்ல மார்க் வாங்கியிருக்கான், தேங்க்ஸ் சொல்லிட்டு போனாங்கன்னு சொன்னீங்களேண்ணே? ஆமாம் கோவால், ஆமாம், கரெக்டாக சொல்கிறேன். அவன் டிசம்பர் மாதமே நின்றுட்டான். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்லாம் அந்த பரீட்சை எழுதுகிற வரைக்கும் அவன் வரல, 2-3 மாதம் வரல. இருந்தாலும் ஞாபகம் வச்சுட்டு வந்து ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்து நல்ல மார்க் வாங்கியிருக்கான், தேங்க்ஸு அப்படி சொல்லிட்டு போனாங்க. பரவாயில்ல கோவால், ஞாபகம் வச்சுருக்கேன், நான் கூட மறந்துட்டேன். இல்லைண்ணே, நீங்கள் ஒரு பொண்ணு திருநெல்வேலியிலேருந்து பாஸ் பண்ணதை பெருமையாக சொன்னாங்கன்னு சொன்னீங்கள்ல, உங்கள் பெருமையை இன்னொன்று அதை பற்றி நான் சொல்லணும் இல்லைண்ணே. பெருமையெல்லாம் ஒன்றும் இல்லை கோவால், நம்ம செயலை செய்கிறோம், கடமையை செய்கிறோம். வாத்தியார் வேலைங்கிறது ஒரு அற்புதமான பணி. சொல்லிக் கொடுக்க கஞ்சத்தனம் படக்கூடாது, நிறையா சொல்லித்தரணும். ஏன்னா தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு. வாத்தியாருக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, கொடுக்க அவருக்கு ஏறும், குறையாது. வாத்தியார் சொல்லித்தராருன்னா அவர் நஷ்டப்படலை, அவருக்கு நாலேஜ் ஏறிக்கிட்டே போகுது. அதனால தான் நல்லா படித்தவங்க பார்க்காமலே எல்லாத்தையும் சொல்லுவாங்க. தங்கச்சி ஒருத்தவங்க ஹிந்தி பண்டிட்டாக இருக்காங்க, பார்க்காமலே ஆன்சர்லாம் சொல்லுவாங்க. அப்போ அந்த திரும்ப சொல்லி கொடுத்து வர்றது. நம்ம ரெகுலராக ஒன்று பண்ணால் ஜெயிக்கலாம். அப்போ பசங்களும் ரெகுலராக படித்தாங்கன்னா முன்னேறலாம். அண்ணா, சந்தடி சாக்கில் மாணவர்களுக்கு ஒரு அறிவுரை சொல்லிட்டீங்கண்ணே. ஆமாம் கண்ணு, பிள்ளைகளும் தெரிஞ்சுக்கணும்ல. வரேண்ணே, ரொம்ப நன்றிண்ணே, பாய்.